ஸ்டாலின் அவர்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்க? நாங்க அந்த ஓவரா தான் பாக்குறோம். ஐயா ரொம்ப ஓவரா போறீங்க. அந்த ஓவர்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. உங்க ஓவரை தீர்த்து கட்டுவதற்காகத்தான் நாங்கள் ஓவராக வருகிறோம். ஆளும் திமுகவையும் ஆளும் பிஜேபியும் எதிர்த்து களத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற போது நீங்கள் எல்லாம் எம்மாத்துக்கு எங்களுடைய பூசிக்கு சமம். இந்த மிரட்டல் உரட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கிறோம். அது எங்க தாத்தா காலம், எங்க அப்பா காலம். தமிழ்நாடு என்ன உங்க அப்பாவோட சொத்தா? உங்க சுதந்திர போராட்ட தியாகி உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பத்திரம் எழுதி போடப்பட்டிருக்க? கிடையாது. திமுக 3 வகைப்படும். அந்த திருட்டு உருட்டுலாம் கிடையாது. இது வேற. திமுக 3 வகைப்படும். டிமிக்கி முன்னேற்ற கழகம், துபாக்கூர் முன்னேற்ற கழகம், திருடர்கள் முன்னேற்ற கழகம். ஆமா, சத்தமா சொல்லுங்க. திமுக 3 வகைப்படும். திமுக 3 வகைப்படும். டிமிக்கி முன்னேற்ற கழகம், துபாக்கூர் முன்னேற்ற கழகம், திருட்டு முன்னேற்ற கழகம். இந்த திருட்டு கூட்டத்தை வீழ்த்த வந்த போர் வீரர்கள் அண்ணன் விஜய் அவர்கள். அரசியல் பேசுங்கடா, கருத்தியல பேசுங்கடா. தனி மனித துதி பாடுறீங்க, தனி மனித விமர்சனம் பண்றீங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தாய்மார்களுடைய ஆதரவு இருக்கு. அந்த தாய்மார்களுடைய ஆதரவை கிடைக்காமல் செய்வதற்கு அப்படியே சூழ்ச்சி செய்யறாங்களாம். செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து திமுகவுக்கு போனாரு. ஏவா வேலு அதிமுக இருந்து திமுகவுக்கு போனாரு. இப்ப நம்மாடு ஓபிஎஸ் அதிமுக இருந்து திமுகவுக்கு போனாரு. அப்போ தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி. ஒரு முனை தாவேக, ஒரு முனை அதிமுக பார்ப்பு. அது திமுக தான் கிடையாதுமா, அதிமுக பார்ப்பு தான். இருமுனை போட்டி நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தன்னியல்பாக மிக பிரம்மாண்ட ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க. எங்கு திரும்பினாலும் மக்கள் அலைகடலான திரண்டு வராங்க. தாய்மார்களுடைய ஆதரவு, பெண்களின் ஆதரவு, இளைஞர்களின் ஆதரவு, மாணவர்களுடைய ஆதரவு என்று பட்டி தொட்டி என்று நமக்கான ஆதரவு திரண்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டின் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர், பச்சை தமிழர், மரத்தமிழர் ஐயா காமராஜர் அவர்களுக்கு பிறகு இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி பெற்ற ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அதனாலதான் இந்த திருட்டு கூட்டங்களுக்கு பொறுக்க முடியல. கொள்கையை சொல்லு, கோட்பாடை சொல்லு. திமுக என்பது கொள்கை கட்சி. தாவேகாவிடம் கொள்கை இல்லை. ஏன்னா திமுக பயங்கரமான கொள்கை இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்ல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நபர் 30 வருஷமா திமுக இருக்கார், ஒன்றிய செயலாளராக இருக்காராம். அவர்கிட்ட போயிட்டு மைக்கு நீட்டி கேட்கிறாங்க, ஐயா நீங்க திமுக இருக்கீங்களே, திமுகவுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, சமதர்மம் தெரியல, சமத்துவம் சொல்ல தெரியல, சமூக நீதியும் சொல்ல தெரியல, எதுவுமே சொல்ல தெரியல. சமண நீதி, சமுத்திரம், சமுத்திரம் கடல், சமுத்திரம், சமண நிதி, உதயநிதி, இன்ப நிதி. நம்ம சிரிக்காதீங்கம்மா, உண்மையிலே இருக்கு. நீங்க சமூக வலைதளத்துல போங்க, யூடியூப்ல போய் பாருங்க, உண்மையிலே இருக்கு. அதனால கொள்கையை பற்றி, கோட்பாடுகளை பற்றி பேசுவது லவ் யூ தலைவா, லவ் யூ லவ் யூ. நமக்கு பிளேன் கிஸ் கொடுத்தாப்ல, அதனால வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா தளபதிக்கும் தளபதியுடைய தோழர்கள் தான் அன்பால் எல்லோரையும் வெல்வோம். அன்பால் வெற்றதால் அவர் அன்பை பரிமாறிக்கொண்டார். அப்ப கொள்கையை பற்றி, கோட்பாடுகளை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு திமுக? இங்க அமர்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் அவர்கள் சாதாரணமாக அந்த இடத்துக்கு வரல. கொரோனா காலகட்டம், நம்ம எல்லோரும் வெளியே வருவதற்கு தயங்குகின்ற பொழுது என் உயிரே போனாலும் பரவாயில்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் உதவி செய்வேன், இதனால் கொரோனா தொற்று ஏற்பட்டு என் மரணித்தாலும் பரவாயில்லை என்று கலெக்டர் என்று வேலை செய்தவர் தான் அண்ணன் தாமோ அவர்கள். இங்க இருக்கக்கூடிய மோகன் அவர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களும் சரி, மக்களுக்காக உழைத்ததனால் இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. திமுக ஒரு புதிதாக ஒரு பகுதி செயலாளர் ஒருத்தரை போட்டிருக்கிறாங்க போல புதுசா. அவர் எங்களிடம் அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்கு என்பதற்காக நம் நிர்வாகிகளை மிரட்டுவது, முடக்க நினைப்பது, இதெல்லாம் அவர் நினைக்கிறாரு. பயப்படுவதற்கும் முடங்குவதற்கும் இது சாதாரண கூட்டம் அல்ல, தளபதியின் புலி கூட்டம், சிங்க கூட்டம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே.
உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை என்று ஆளும் திமுகவையும் ஆளும் பிஜேபியும் எதிர்த்து களத்திலே அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற போது நீங்க எல்லாம் எம்மாத்திற்கு எங்களுடைய தூசிக்கு சமம். எத்தனை காலத்துக்கு பதவி உங்களிடம் இருக்கும்? சுரேஷ் அவர்களை மிரட்டுவது, மற்ற நிர்வாகிகளை மிரட்டுவது, இந்த மிரட்டல் உரட்டெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். அது எங்க தாத்தா காலம், எங்க அப்பா காலம். நீ மிரட்டினால் நான் எதையும் செய்வதற்கு தயாரோடு துணிச்சலோடு வரக்கூடிய தளபதியின் காலம், தாவேக்காவுடைய காலம். கருத்தியல் ரீதியாக, கோட்பாடு ரீதியாக களப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். மக்களை அணிதிரட்டி கொண்டிருக்கிறோம். உங்களை போன்று கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 2000 ரூபாய் காசுக்கும் நாங்க கூட கூட்டம் கிடையாது. தளபதி என்கின்ற அன்பால் கூடிய விசிலுக்கு போட்டுருங்கம்மா ஓட்டு. அதனால கருத்தியலை பேசுவோம், கொள்கையை பேசுவோம். உண்மையிலே நம்ம வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்கள் சொல்வது போன்றுதான் அஞ்சலை அம்மாள் என்கின்ற ஒரு சகோதரியை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்த ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அஞ்சலை அம்மாளுடைய பேரன் திமுக இருக்காருங்க, 1000 சட்டமன்ற உறுப்பினர். அவர் அவங்க பார்ட்டியை போய் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கல. நீங்க சொல்லக்கூடிய சினிமாக்காரு, நீங்க சொல்லக்கூடிய கூத்தாடி, நீங்க சொல்லக்கூடிய இந்த ரசிகர் கூட்டம் தான் இந்த நெஞ்சில எங்களுடைய கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாள் என்று உயர்த்தி பிடிக்கிறாங்க. திமுக காரண்டி அவன் பேச சொல்லுங்க. அஞ்சலை அம்மாள் யாரு? புதுசா ஒருத்தர் போட்டார்ல பதவி செயலரா, அவரை பேச சொல்லுங்க. அஞ்சலை அம்மாள் ஒரு 10 நிமிஷம் என்னோட உரையாற்ற தயாரா? நான் பேசுறேன். அஞ்சலை அம்மாள் அம்பேத்கரை பத்தி பேசுமா? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை, நாம் எல்லோரும் சமத்துவம் என்கின்ற சமத்துவ உணர்வுக்காக இறுதி வரை போராடியவர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, உலகம் முழுவதும் சாதித்த தலைவர் என்று உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்த ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான். வாங்க பேசுவோம். திமுக கட்சியை சார்ந்த வாங்க பேசுவோம். அம்பேத்கரை பத்தி பேசுவோம், தந்தை பெரியார் அவர்களை பேசுவோம், வேலுநாச்சியார் அவர்களை பத்தி பேசுவோம். யாரை வேண்டுமானாலும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று மாயக்கருணாலே போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 99% நிறைவேற்றிக்கிட்டோன்றார். இன்னொரு அமைச்சர் 89% நிறைவேற்றிட்டார். ஒரு அமைச்சர் 80% எப்பா கூடி பேசி நீங்க ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. முதல்ல எத்தனை சதவீதம் நிறைவேற்றிருக்கீங்க? எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றவே இல்லை. வாயை திறந்தாலே பொய், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள் தான் இந்த ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள். இவர்களுடைய அதிகார மமதையை வீழ்த்துவதற்காகத்தான் நம் துணையோடு அண்ணன் விஜய் அவர்கள் வராரு. கரிஸ்மாட்டிக் லீடராக வராரு, தியாக உணர்வோடு வராரு. அவர் தான் கேட்கிறார்ல, எப்படி உங்களுக்கு இவ்வளவு சொத்து மதிப்பு வந்தது? தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா, திமுக கட்சியை சார்ந்தவன் உங்களுடைய சொத்து பட்டியலை வெளியிடா அப்படின்னு எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் கேட்கிறார்ல. வெளியிட யாராவது தயாரா? எல்லாம் நம்ம பணமா? கோடி கோடியாக கொள்ளையடித்த பணம். இந்த திருச்சி KN நேரு ஒருத்தர் இருக்கிறாருமா, அரசு வேலைக்கு 30 லட்சம், பணியிட மாற்றமா 35 லட்சம், 1200 கோடியை மோசடி செய்திருக்கிறார். நீதிமன்றம் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியும் கூட ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர் அவர்களே, ஏன் அந்த KN நேரு அவர்கள் மீது நீங்க வழக்கு பதிவு செய்யல? ஏன்னா அவர் கொள்ளையடிச்ச பாதி காசு கோபாலபுரத்து வீட்டுல தான். உண்மை அங்கதான் இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஊழல்வாதிகள் தான், கேடிகள் தான். இந்த கேடிகளை வீழ்த்துவதற்காகத்தான் கோடிகளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கோடியில் ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் வராரு. அதனால எந்த வடிவத்தில் எங்களை நீங்கள் முடக்க நினைத்தாலும் அவ்வளவு எளிதாக அவர் முடங்கக்கூடிய தலைவர் கிடையாது. காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் கழிவங்கள் கிடையாது. அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. 21 பேர் கூட்டணிங்க. ஒரு பக்கம் பூரா திருட்டு கும்பல் 21 பேர், ஒரு பக்கம் 10 பேர் கூட்டணி, ஒரு பக்கம் 21, ஒரு பக்கம் 10 பேர் சேர்ந்து ஒத்தை தலைவர் நீங்க எதிர்க்கிறீங்கன்னா அவன் தாண்டா இந்த மண்ணுக்கான தலைவர், மக்களுக்கான தலைவர். ஒத்த தலைவர் ராவண தமிழ்நாட்டுடைய மொத்த தலைவர் களத்துல சந்திப்போம். நாங்க தான் நேரடியா சொல்றோமே, களத்துல சந்திப்போம். 234 தொகுதிக்கான வேட்பாளர் ரெடி. தலைவர் அவர்கள் அறிவிக்க போறாங்க. களத்துல நாங்க எதிர்கொள்ள போறோம், மக்களை சந்திக்க போறோம். தாய்மார்கள் எல்லோரும் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. 5000 ரூபாய் காசு கொடுக்குறாங்களா? சட்டையை பிடிச்சி 5000 ரூபாய் பத்தாது, 10,000 கொடுன்னு கேளுங்க. அது நம்மளுடைய காசு. 10,000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட விசிலுக்கு போட்டுருங்க. சரிங்களா?
திருப்பி இந்த திருட்டு கூட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டை இனி யார் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. அப்ப தமிழ்நாட்டை மீட்பதற்காக ஒரு மீட்பராக வந்திருக்கக்கூடிய தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அம்மா அவர்லாம் கோடி கோடியா பணம் பார்த்துட்டாருமா. அவர் பார்க்காத பணம் கிடையாது, அவர் பார்க்காத பேர் கிடையாது, அவர் பார்க்காத புகழ் கிடையாது, எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டார் அவரு. இதையெல்லாம் கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள். அந்த மக்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும், அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மகிழத்தை கிரீடத்தை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து வரக்கூடிய தியாக தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். தியாக உணர்வோடு வராரு. ஐயா ஸ்டாலின் ஓவர் பாத்தீங்களா? ஓவர். ஐயா ஸ்டாலின் அவர்களா உங்களுக்கு ஓவர். இன்னும் 3 மாதத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களே மீண்டும் கோபாலபுரம் வீட்டில் 5 ஆண்டுகள் நீங்கள் ஓய்வு எடுக்க போறீங்க. அதற்கு நாங்கள் சொல்றோம் ஓவர் 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 ஓவர். இன்னொரு ஓவர். அது எப்படின்னா, தூய்மை பணியாளர்களுடைய பணியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று சொன்னீங்க ஐயா. இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஓவர். ஐயா டாஸ்மார்க்க படிப்படியா இழுத்து மூடுன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? அதெல்லாம் முடியாது. ஓவர். ஐயா 4 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழ்நாட்டை 10 லட்சம் கோடி கடனாக மாற்றி விட்டீங்களே, இல்லையா பண்ண போறீங்க? அதெல்லாம் முடியாது. ஓவர்ப்பா. நாங்க அந்த ஓவரா தான் பாக்குறோம். ஐயா ரொம்ப ஓவரா போறீங்க. அந்த ஓவர்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. உங்க ஓவரை தீர்த்து கட்டுவதற்காகத்தான் நாங்கள் ஓவராக வருகிறோம். மக்களை மதிப்பதில்லை. என்ன நினைச்சிட்டாங்கன்னா, 5000 ரூபாய் கொடுக்குறோம் ஓட்டு போட்டுருவாங்க, 3000 ரூபாய் கொடுக்குறோம் ஓட்டு போட்டுருவாங்க, உரிமை தொகை 1000 கொடுக்குறோம் ஓட்டு போட்டுருவாங்க என்று மக்களை பலவீனமாக நினைக்கிறாங்கம்மா. காசு கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டுருவீங்களா? நல்லாட்சி மலர்வதற்கு ஓட்டு போடுங்க, மக்களாட்சி மலர்வதற்கு ஓட்டு போடுங்க. நம்மளுடைய பணத்தை தான் கொடுக்குறாங்க, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கணும், தப்பே கிடையாது. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, 25 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி ஆலமரம் அரச மரம் நம்மை வீழ்த்துவதற்கு யாருமே கிடையாது என்று நினைக்கிறாங்க. இந்த ஆலமரத்தையும் அரச மரத்தையும் வேரோடு புடுங்கி வீசுவதற்காகத்தான் அண்ணன் விஜய் அவர்கள் வரார், நம்மை நம்பி வரார். வரலாற்றிலேயே இப்போதான் முதலாக அவர் ஒரு வலிமையான தலைவரை எதிர்கொள்றாங்க, வலிமையான ஒரு கட்சியை எதிர்கொள்றாங்க. தாவேகா என்கின்ற கட்சியை அவர்களால் எதிர்கொள்ளவே முடியல. எதிர்கொள்ள முடியாததான் அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், பேனர் வைக்க முடியல, போஸ்டர் வைக்க முடியல, நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியல. 9 மணிக்கே முடிச்சிரு, 8 மணிக்கே முடிச்சிரு, 7 மணிக்கே முடிச்சிரு, 6 மணிக்கு பர்மிஷன் கொடுத்துரு, 6 மணிக்கே முடிச்சிரு. தமிழ்நாடு என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? தமிழ்நாடு என்பது யாருக்கும் சொந்தம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவாங்க, தமிழ்நாடு என்ன ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல தமிழ்நாடு என்பது நம்ம யாரும் சுதந்திர போராட்ட தியாகி யாரு? ஆடா அவங்க கரெக்டா இருக்க. என்ன தலைவா நீ? நம்ம சுதந்திர போராட்ட தியாகி உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பத்திரம் எழுதி போடப்பட்டிருக்கா? கிடையாது. தமிழ்நாடு என்பது எல்லோருக்குமானது. இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கான உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேர்தலில் நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை, ஒரு உரிமையை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி இருக்காங்க. நாங்க களத்துக்கு வரோம், தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியோடு களத்துக்கு வரோம். மக்கள் முடிவு செய்வாங்க, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணுமா, எடப்பாடி முதலமைச்சர் ஆகணுமா, தங்க தளபதி மண்ணின் மைந்தன் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டுமா என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வாங்க.